வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் எல்லா கேக்குமே பேசிக்கான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேக் வெனிலா கேக், அப்புறம் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், வெனிலா ட்ரைஸ்லிச்சஸ் கேக், இந்த மாதிரியான கேக்குகளுக்கு பேஸாக நம்ம இதை தான் பயன்படுத்துவோம். இந்த கேக்கை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்துருக்குறேங்க. இதை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஹேண்ட் விஸ்க் இருந்தாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இதில் நான் 200 கிராம் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இதில் 60 ml உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் கூட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம். இதை நல்லா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மைதாவை ஒரு சளிச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு வடிகட்டியில் போட்டுட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு இதையும் நல்லா சளிச்சுக்கிறேன். மாவு பொருட்களை போட்டதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ண மெத்தட்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மெத்தடுக்கு பேர் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப ஓவராக பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா கேக் கொஞ்சம் ஹார்டாக தான் வரும். இந்த அளவுக்கு எந்த கட்டிகளுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் 60 ml பால் சேர்த்துக்கிறேன். வெண்ணையும் பாலும் ஒரே அளவு, ரெண்டுமே 60 ml. அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிரீஸ் பண்ண டின்ல ஊற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அளவுகள் எல்லாமே 1 கிலோ கேக்கானது. அதுக்காக நான் 6 இன்ச் டின் எடுத்துருக்கிறேன். இதில் நான் ஆயில் சேர்த்துட்டு ப்ரஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு இதை க்ரீஸ் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அந்த க்ரீஸ் பண்ண டின்னில் ஊற்றியாச்சு. இப்போ நான் இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வெசலில் வச்சிங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓவனில் வைக்கும்போது 180 டிகிரியில் 45 மினிட்ஸுக்கு வைக்கணும். அதுக்குள்ளே இந்த கேக் பேக் ஆயிரும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த கேக்கை டீமோல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டதுனால நம்மளுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. அப்புறம் மேலுக்கு அன்னிவன்ஸ் எல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம கேக் ஐசிங் பண்ணுறதுக்காக 3 லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இதே மெஷர்மெண்ட்டை பயன்படுத்தி நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக கேக் சூப்பராக வரும். இந்த கேக் நம்ம எல்லா கேக்கான பேஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.